ஓகே ப்ரோ, நீங்கள் எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் என் தம்பி தான் வந்து ரொட்டேட்டர் ஒரு தோப்பு போட்டுறன்ட்டு காலையிலேயே வந்தான். நானும் இன்னும் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை வசூல் பண்ணிட்டு வரதுக்கு நேரம் ஆகி போச்சு. நான் வந்து பார்க்காட்டி ஒரு தோப்பையே ஃபினிஷ் பண்ணிட்டான் பாருங்களேன். இன்னும் இந்த பிட்டு ஒன்று தான் இருக்குது. வேலை எதுவுமே இல்லை ப்ரோ, ரொம்ப ட்ரையு. நேற்று லோடிங் ஓட்டணும். லோடிங் ஓட்டின இடத்துல பார்த்ததுக்கிட்ட அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா இன்றைக்கி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் இன்றைக்கி திங்கக்கிழமை பார்க்குறீங்கன்னா நேற்று அந்த வீடியோ வந்துருக்க வேண்டியது, லோடிங் வீடியோ வந்துருக்கணும். ஆனால் வந்து அதான் ஓட்டக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. அதனால் என்னால் அது வீடியோ எடுக்க முடியல ப்ரோ. சரி, இன்றைக்கினாச்சும் ஏதோ ஒரு கண்டென்ட் வேணும்ல, அதனால தான் சரி இதனாச்சும் எடுக்கலான்னு காலையிலே வரலான்னு ஐடியா பண்ணேன். சந்தோஷம் வரல. அப்புறம் அஜித்தும் உடம்பு சரியில்லையா, இன்னும் ஸ்டெடி ஆகலை. சும்மா அப்படியே கூட மாட வரான். இப்போ கூட கூப்பிட்டதுக்கு அப்புறம் வரமாம்மா அப்படின்ட்டான். அதனால் சரி, இது கடைசி பிட்டு இது ஒன்று தான் இருக்குது, இதனாச்சும் ஓட்டுறதுக்கு ஓட்டி முடிக்காட்டி போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். நம்ம 585 இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோடு எடுக்குது. நல்லாவே ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துக்கிறாங்க ப்ரோ. அந்த ஓல்டு 585க்கும் இப்போ வர லேட்டஸ்ட் 585க்கும் இது நல்லாவே லோடு இருக்குது. அதில் இவன் வந்து லோ தேடல் யூஸ் பண்ணுறான். ஏன்னா இந்த தென்னை மரத்து சந்து ஓட்டுறான்ல, அதனால் லோ தேடு கியரில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான்னு வச்சுக்காங்களேன். ஒன்லி தேடு கீர் தானா இதில் ஓடிச்சு? ஓகேன்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 எக்கனாமிக்கில் ஓடுது. எக்கனாமி இன்னும் ஸ்பீடாக இருக்குது. ரெண்டாவது கியருக்கு வண்டி ஒன்றும் லோடே ஆகலை ப்ரோ, கரெக்டாக இருக்குது. ஆனால் தேர்டு கியர் போட்டோம்னா வச்சுக்கோங்க, வண்டி அப்போ தவுடு பிரிஞ்சுது. இந்த தென்னை மரத்து சந்தெல்லாம் ஓட்டுறதுக்கு தேர்டு கியரில் போட்டால் தான் வண்டி கரெக்டாக இருக்குது. இல்லைன்னா வச்சுக்கோங்க, ஓட்டி போட்ட காட்ட எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க சொல்லும் பார்க்கலாம். இதே நம்ம நோவாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பிடிஓட ஸ்பீடு கம்மியாகுது. ஏன்னா ரொட்டேட்டரை போட்டு சைட்டில் போட்டு ஆன் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 RPM வந்து ட்ராபேஜில் ஓடும். அதாவது இதில் சைட்டில். ஆனால் யுவோவும் இப்போ வர நோவா மெத்தடும் இந்த RPMலாம் ட்ராபேஜுங்கிற பேச்சுக்கே இடல. ஓப்பில் வர ஆழம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இப்படி தான் வரும். ஆனால் பில்லெல்லாம் சுத்தமாக கரண்டு போடும். இதுக்கு மேலேயும் சைடு பட்டை இறக்கி போடலாம் ப்ரோ. ஓப்பில் என்ன பண்ணுறீங்க, இதே போதுமானது. இதுக்கே பாருங்க போக போகுது. சரி, நாம் தான் 42 பேடு 36 பேடு தான் ஓட்டிகிட்ருப்பான். சரி, வேலைலாம் எடுத்துகிட்டு போகிறோம், சரி எடுத்துகிட்டு போய் ஓட்டிக்குவா என்ன அப்படின்னு. இங்கே வந்து பார்த்தா எல்லாம் வெறும் கல்லுக்காடு. 42 பிளேடுக்கும் 36 பிளேடுக்கும் டைம் ஷார்ட்டேஜ் ரொம்ப இருக்கும். இந்த வண்டிக்கு இதே பைசன் பையில் 36 பிளேடு ஓடிச்சுன்னா இந்த வண்டியோட வேகமாக ஓடிடுன்னு வச்சுக்காங்களேன். சந்தோஷ் வந்துடுறா நல்லாயிருக்கு. சந்தோஷுக்கு உடம்பு சரியில்லை. எங்கள் ஏரியாவில் யார் எடுத்தாலும் எல்லாம் டெங்கு ஃபீவர் தான் ப்ரோ அதிகமாக இருக்குது. நார்மல் இல்லை, எல்லாம் டெங்கு ஃபீவர். செகண்டுக்கு பாக்கி. ஆனால் நிறையா ஏரியாவிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, வீடெல்லாம் ஓவராக ஓடுறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் எனக்கே தெரியல. ஏகப்பட்ட வேகம் போகிறீங்க. நாங்கள் இந்த அளவு எங்கள் ஏரியாவில் மேக்ஸிமம் எந்த வண்டிக்காரரும் வந்து ரொட்டேட்டரை பொறுத்த வரலாம் ஸ்பீடு எடுக்க மாட்டாங்க. ஒரு கரெக்டான ஆவரேஜ் ஸ்பீட் தான். விலை வேணால் ஒரு 100 ரூபா முன்ன பின்ன வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவாங்களே தவிர, ஆனால் வந்து ஸ்பீடெல்லாம் ஒன்றும் வேகமாலாம் ஓட்ட மாட்டாங்க. அதனால் எல்லா வண்டிக்காரருக்கும் ஒரே லிமிட்டடான ஸ்பீடு தான். ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ப்ரோ எங்கள் ஏரியாவிலலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஓட்டுறதுக்கும் வேறு வண்டியில் ஓட்டுறதுக்கும் ஏகப்பட்ட ஹவர்ஸ் வேஸ்ட் ஆகுது, அதிகமாக ஓட்டுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிங்கிறீங்க. அதனால் எப்படி தான் ஓட்டி சமாளிக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல நண்பா. அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே இந்த கேமரா வாங்கினா எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நிறையா பேர்த்துக்கு ஒரு சஜஷன் கேட்டிருந்தேன். நிறையா பேர் வந்து கோபுரம் வாங்கன்னு சொல்லிக்கிறீங்க, நிறையா பேர் ஐஃபோனு
ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி ஐஃபோன்லாம் வேணாம் ப்ரோ, அது செட் ஆகாதுங்கிறீங்க. முதல்ல எல்லாம் எது வேணாலும் வாங்கலாம், ஆனால் காசு தான் இல்லை. அடுத்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாமா? ப்ரோ கேபின் டிராக்டர் வாங்கணும் ப்ரோ. மகேந்திராவிலும் கேபின் டிராக்டர் வரல நண்பா. அடுத்தது நம்ம ஊர் சேனல் ப்ரோ, டெய்லர் 2 வீல் டிரைவ் தான் பெஸ்ட்டாக இல்லை 4? டெய்லர் ஓட்டுறதுக்கு என்ன கேட்டால் என்னுடைய விருப்பம் பார்த்தீங்கன்னா 2 வீலர் டிரைவ் போதுமானது. 4 வீல் டிரைவ் ஆனால் 2 வீல் டிரைவே போதுமானது டெய்லர் ஓட்டுறதுக்கு. 4 வீல் டிரைவ்லாம் கணக்கு போட்டு ப்ரோ பார்த்து பாருங்க நண்பா. நீ 4 வீல் டிரைவ் போட்டு லோடிங் ஓட்டினீங்கன்னா டயர் தேய்மானம்லாம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்ன மீதி ஆகும். அடுத்து தேவராஜன் பாஞ்சி 22 ப்ரோ, 45 HP 19 மாடல் வைத்துள்ளேன். மணிக்கு 3.5 லிட்டர் நல்லா ஆயில் சர்வீஸ் மெயின்டைன், இன்ஜின் லைஃப் 20 to 25 1000 மணி நேரம், செராமிக் கிளச் 6000. அந்த ஜாண்டியர் பற்றி ஒரு ஐட்டம் புது வண்டி போய் பார்த்தேன், எல்லாம் கரெக்டு தான் ப்ரோ. ஆனால் நம்ம ஏரியாவுக்கு அந்த வண்டி வந்து எப்படி சொல்கிறது, கீர் பெட்டை எனக்கு பிடிக்கல, அதனால தான் நாங்கள் எடுக்கலை. அப்புறம் இந்த நாகராஜ் பிச்சமுத்திரம் ஒரு தம்பி வேறு கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல, இந்த டிராக்டர் எப்படி ஓட்டுறதுன்னு வீடியோ போட்டு விடணும்பான்னு. அவருக்கு வந்துருமா ஒரு நாளைக்கு இதை பண்ணணும். எத்தனை வீடியோவில் கமெண்டில் கேட்குறாரு, முடியல சாமி. அடுத்தது தேவராஜன் ப்ரோ, 50 HP எடுத்து கொள்ளுங்கள், அனைத்து வேலைக்கும் அசராமல் போகும். அதெல்லாம் கரெக்டு தான் ப்ரோ, அசராமல் தான் போகுது. நான் வண்டியெல்லாம் குறை சொல்லலை. எனக்கு அந்த சாமியில் என்ன ஒரு பிடிக்காத விஷயம்னா ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ, அதுதான் பிரச்சனை. ஸ்பீடு ஓரளவுக்கு போச்சுன்னா பரவாயில்ல, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இதை வந்து நம்ம மகேந்திரா ஓட்டிவிட்டு அதை ஓட்டிவிட்டு ஸ்பீடு பற்றலாம் வச்சுக்காங்க, டைம் ஷார்ட்டேஜ் ஆகிரும். அப்புறம் கணேஷ் குமார்னு ஒரு ப்ரோ, 5.5 இன்ஜின் ஒர்க் வேலை செய்யணும் ப்ரோ, அது கை வச்சு 50,000 ஆகும், அதனால் கம்முனுங்கிறேன். அடுத்து உஷா நந்தினி பெரியசாமி அண்ணா, வீடியோ சூப்பரண்ணா, மாஸ் டிரைவிங் ஒர்க்கிங் லைவ் வீடியோ போடுங்க. அஜித் குமார் பண்ணுமன், அவன் ஏன் பண்ணுமான்னு பண்ண மாட்டான், கீழே நாய் தூக்கி போட்டு கீழே விழுந்து எல்லாம் அடிபட்டு கிடக்கிறான். அப்புறம் செந்தில்குமார் யூஸ்ஃபுல் வீடியோ. அடுத்து ராமனா 2024 குட் எக்ஸ்பிளைன், தேங்க்யூ. அப்புறமேட்டு டபுள் என்னோட நோவா ஹைட்ரோலிக் ஆயில் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் ஆகிருக்குது, செகண்ட் வெஹிக்கிள் எடுத்தேன், என்ன பண்ணலாம்? இது மாதிரி இல்லை, ஆனால் பபுள்ஸாக இருக்குது ப்ரோ. ஓப்பனாக சொல்லிட்டா எப்படி சொல்கிறது, இன்றைக்கி வண்டியில் வந்து பழைய ஆயில் போயிட்டா கூட ஒரு 200 மணி நேரம் 500 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா கூட எந்த ப்ராப்ளமும் இல்லை ப்ரோ, இல்லை நண்பா, ஓகேவா? பட் ஆனால் தண்ணி இறங்கிருச்சுன்னா அந்த ஆயில் இமீடியட்டாக மாற்றணும். பபுள்ஸ் வந்துருச்சுங்கிறீங்க, அது மாற்றலாம் என்ன காரணம் ஆகுன்னு சொல்கிறேன் கேளுங்க. பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அப்படி தான் தெரியும். நாளைக்கு ஆயிலெலாம் பிடுங்கி விட்டு உள்ளே கொஞ்சம் சீமனையும் டீசலையோ ஊற்றி கழுவி விட்டிங்கன்னா உள்ளே ஹைட்ரோலிக்க எப்படி இருக்கும்னு தெரியுமா? அப்படியே அந்த பேரங்கெல்லாம் துருப்பாக பிடிச்சிரும். ஏன்னா அந்த தண்ணி போய் அதில் ஒட்டி இருக்கிறதுனால இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அதிகமாக வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இறங்கிருச்சுனால் வாயில் மாற்றிவிடு நண்பா. அது 10,000 ரூபா பணத்தை பார்க்காத. நோவாவெலாம் இன்றைக்கி கியர் பாக்ஸ் வேலை வச்சுதுன்னா செலவு ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நீங்கள் தப்பாகுதை எடுத்துக்காதீங்க. தண்ணி இறங்கிருச்சுனால் இந்த ஆயில் பிரேக்கு, டிரான்ஸ்மிஷனு இதெல்லாம் ஒரே ஆயில் இருக்கிற வண்டியை தயவுசெய்து இதெல்லாமே மாற்றிருங்க. தண்ணி இறங்கினா ஓட்டாதீங்க. ஒரு 500 மணி நேரம் காசு இல்லைனா ஒரு 500 மணி நேரம் ஓட்டி கூட கம்பல்சரி மாற்றி விடுங்க. தண்ணி இறங்கிருச்சு அது என்ன பண்ணுது புது ஆயில் அப்படின்னு நினைக்காதீங்க. தண்ணி இறங்குற அளவுக்கு ஆழத்தில் விடாதீங்க நண்பா, என்னை கேட்டால் தான் சொல்லுவேன். இன்றைக்கெலாம் ஆயில் விற்கிற விலைக்கு தண்ணியெலாம் இறக்கி விட்டால் வாட்டர் சர்வீஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த சந்து புந்து, இந்த ரிட்டன் ஏர் ப்ரெஷரு இதெல்லாம் வந்து ஆயில் அடிக்காது, தண்ணி அடிக்காதீங்க. எப்படியோ ஒரு 4 லிட்டர் தண்ணி போயிடுச்சுன்னா போதும், டோட்டல் ஆயிலே நாசம் பண்ணிடும். அடுத்து மனோஜ், நியூ 5.8 ஓல்டு 5.8 ஃபீல்டோட வீடியோ போடுங்க. ரெண்டும் ஒட்டுக்கவாக ஓட்டுற மாதிரி எதுவுமே ஃபீல்டு மாட்டல ப்ரோ, ஓட்டினா சொல்கிறேன். செல்வகுமார் சிவகுமார் மாமா ஆயில் சர்வீஸ் வீடியோ போடுங்க. ஆயில் வாங்கிட்டு வந்துட்டோம் ப்ரோ, அதுங்காட்டி மாப்பிள்ளைக்கு தான் உடம்பு சரியில்லை. இன்னும் 2 நாளில் ஆயில் சர்வீஸ் வீடியோ போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது ப்ரோ, நான் கொபோட்டோ 45 HP 67,000 கட்டுறேன். அட டிவா, அப்புறம் என்ன பண்ணுறது, அப்புறம் டிவி போட்டு அது இந்த
டைம் மாதிரி இருந்தால் வச்சுக்காங்க, மழையும் இல்லை ஒன்றும் இல்லை, என்னது கண்டு டிவி கட்டுறதுனே தெரியல. அடுத்து நிர்மல் 43 ப்ரோ, அதுக்கு ப்ரோ பெருமாள் போட்டு ஓட்டுங்க, வரம்பு போட்டு ஓட்டுங்க. அடுத்து தமிழன் 4 வீல் டிரைவிங் ஷெடியூல் டிப்ஸு, சின்ன காட்டில் டைம் ஷார்ட்டேஜ் வரும் ப்ரோ. அப்படிலாம் ஒன்றும் வரல ப்ரோ, எங்களை பொறுத்த வரலும் டைம் வந்து ஒரு ஆவரேஜானு தான். அது நாம் 2 வீல் டிரைவை ஓட்டிக்கிட்டு 4 வீல் டிரைவ் எடுத்தால் இதில் இந்த பிரச்சனை வரும் அது இதுன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லை ப்ரோ. 4 வீல் டிரைவ் பொறுத்த வரலும் சேடை ஓட்டினோம்னா இந்த இடத்துல வரும். அதாவது வேறு ஆயில்ஸில் போனால் ஆயில் போயிடும், அப்போ வந்து பேரிங் இஷ்யூ வரும். மித்தபடிக்கு வந்து ஒன்றும் பெருசாக பிரச்சனை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ இது வந்து 2000 மணி நேரம் ஓடிடுச்சு. டயர் பாருங்கள், ஃப்ரெண்டு டயர் அரை டயர், இன்னொரு 1000 மணி நேரம் கேரண்டியாக ஓடும் ஃப்ரெண்டு 4 வீல் டிரைவ். அதுக்கு மேலே ஓடுறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பேலர் ஒரு 500-600 மணி நேரம் ஓடி இருக்குது. அதில் வந்து ரோட் ரன்னிங் போயிருக்குல்ல, அதனால் அரை டயர் பக்கமாக போயிருக்கு. மற்றபடிக்கு இதில் எதுவும் நம்ம குறைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா தான் இருக்குது. இன்ஜின் ஆகட்டும், கியர் பாக்ஸ் ஆகட்டும் நல்லா இருக்குது. ஆனால் இதோட கம்பேர் பண்ணும்போது இப்போ வர 585 நல்லாவே அட்வான்ஸாக இருக்குது. இன்னும் இல்லை லோ செகண்டுக்கெலாம் இன்னும் நல்லா வேகம் கிடைக்குதுன்னு வச்சுக்காங்களேன். கிடக்குதானே காளான், ஒரு காளான் இருக்குது. இது ஆவாத காளான், நல்ல காளான். இது வந்து நல்ல காளான் இல்லை ப்ரோ. நல்ல காளானாக இருந்தால் வச்சுக்காங்க, சாப்பிட்ற காளானாக இருந்தால் துகுன்னு இருக்கும். இது வந்து எப்படி சொல்கிறது, இது சாப்பிட்ற காளானா நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பிட்ற காளான் முதல்ல இப்படி வராதுன்னு வச்சுக்காங்களேன். இன்னும் இந்த மேலே இருக்கிற வெள்ளை வந்து கீழேயும் இருக்கும், அதனால் இது சாப்பிட்றதுக்கு ஆகாது. இருந்துச்சுன்னா நீ சண்டே ஸ்பெஷலாக வந்து கொண்டு போய் கொஞ்சம் மிளகாயை கிள்ளி போட்டு ஸ்ப்ரே பண்ணால் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் இப்போலாம் நல்ல காளான்லாம் பார்க்குறதுனா அரிதாக இருக்குதில்ல, எங்கேயுமே நல்ல காளானே இல்லை. உங்கள் சைடெலாம் காளான்கள் வருமா? ஏன்னா மழை பெஞ்சால் அதிகமாக சீசனில் வரும். இன்னெல்லாம் வந்துருந்துச்சு ப்ரோ. என்றைக்கு இந்த நச்சு பொருள் வாங்கி இப்போ மருந்து அடிக்க ஆரம்பித்தோமோ அப்போ இருந்து இந்த நல்ல காளான்லாம் நல்லா சின்ன வயசில் சாப்பிட்ருக்குறேன். இப்போலாம் காளானும் வரதில்லை, ஒன்றும் வரதில்லை. இந்த தென்னை மரத்தில் ஓட்டும் போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போயிட்டோம்னா அந்த ஒன் சைடாக ஏறு திரும்புகிற இடத்துலலாம் வந்து மரங்கிறது கொஞ்சம் வாட்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க, வளைச்சி எடுத்துகிட்டு போயிடும். ஒரு ஐட்டம் இந்த குரங்கு டாப்பெலாம் வளைஞ்சி போச்சுன்னா மறுபடியும் அந்த பழைய நிலைமை கொண்டு வருதுன்னா சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. ஆடி ஒரு வருஷம் ஆனதுனால டோப் அப்படியே இறுகி போச்சுக்கிறோம். கலப்பையிலுக்கிட்ட ஓட்டலாம், ஆனால் அந்த காட்டுக்காரங்க வந்து கலப்பையிலே ஓட்டுறதில்ல. வருஷம் ஒரு ஐட்டம் 2 சால் ரொட்டேட்டர் ஓட்டி பாரு கலப்பையில் அப்படியே தென்னை மரத்துக்கெல்லாம் பாருக்கு மண் அனுப்பி விட்ருவாங்க. மண் அனுப்பி விட்டால் வேலை முடிஞ்சுது. அப்புறம் ஒரு வருஷம் கிணத்துல பாருங்கள், தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக கிடக்குது. எந்தாஞ்சோடு கிணறு மேலேயே கிடக்குது. இங்கே வந்து இந்த ஏரியாவை பொறுத்த வரலாம் தண்ணிக்கு பஞ்சமே இல்லை ப்ரோ. தண்ணி ஏகப்பட்ட தண்ணி கிடக்குது. வீரபாண்டின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் நம்ம சேனல் யாராச்சும் பார்த்தீங்கன்னா வீரபாண்டியன் தான் தண்ணி கிடக்கிற ஏரியான்னு எல்லாத்துக்குமே தெரியும். பாருங்கள் கொஞ்சோன்னு தூக்கி பிடிச்சி அப்படியே வரான். ஆனால் இது என்னைக்கா இருந்தாலும் பிடிஓவுக்கு அனுப்போம். நானும் சொல்கிறேன், உடஞ்சா பார்த்துக்கலாங்கிறான். அதுக்கு மேலே நாம் என்ன சொல்கிறது? ரொட்டேட்டர் ஓட்டுற நண்பர்கள் செத்த மாதிரி செலவு பார்க்காதீங்க. ஏன்னா அதை அனுபவிச்சவனுக்கு தெரியும். பிடிஎஸ் சாப்பிட்டு கட்டாகி வேலை செஞ்சு கஷ்டப்படுறவனுக்கு தான் தெரியும் அதோட வலி. உடையும் மட்டும் நமக்கு தெரியாது, அது என்ன பண்ணுதுன்னு தான் நினப்போம். ஆனால் உடஞ்சிருச்சுன்னா அரை சண்டாலா உடஞ்சி போச்சு, 10,000 ரூபா ஆகி போச்சு. இன்னும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நோவா வண்டிக்கு பிடிஎஸ் சாப்பிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 3500 ரூபாய்க்கு விற்றுச்சு. இன்றைக்கெல்லாம் காசு எங்கே போய் நிற்க தெரியுமா? பிடிஎஸ் சாப்பிட்டே வந்து 8000 ரூபா வருதான். மனசாட்சி இல்லாத சொல்கிறாங்க. அதனால் எல்லாமே விரும்புகிறதெல்லாம் ஏறி போச்சு. ஸோ அதனால் முடிஞ்சளவு ரிவர்ஸ் போகும்போது இந்த தப்பை பண்ணாதீங்க. இப்போ என் தம்பி ஓட்டுற மாதிரி மோட்டர் பண்ணாத ஓட்டாதுங்க.
நான் சொல்லி பார்த்தேன், கேட்க மாட்டேங்கிறான். அப்புறம் பட்டுச்சுன்னா ஒரு ஐட்டம் அவனுக்கே தெரியும். சரி, செலவு பண்ணுறது அவன் தானே ப்ரோ பண்ணுறான், நானாக பண்ணுறேன் சொல்லுங்க பார்க்கலாம். கத்தி புது கத்திக்கிறதும் இந்த அளவு ட்ரை ஃபீல்டுங்க என்ன செய்துன்னு கேட்டு கொடுக்கும். அதெல்லாம் இதை ஓட்டிகிட்டு அது இங்கே கொஞ்சம் தூணி இருக்குது இந்த நெட்டு, இதை ஓட்டிகிட்டு அப்படியே தென்னை மரத்துலாம் ஓட்டணும். வரும் அது இப்போ எத்தனையோ நண்பர்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, ப்ரோ எங்கள் பக்கம்லாம் தண்ணி இல்லை, தென்னை மரத்துக்கு வாங்கி ஊற்றுறேன்னு. இங்கே பார்த்தீங்களா கிணத்துல தண்ணி எவ்வளோ பெரிய கிணறு. வீடியோவில் பார்க்குறதே எப்படி தெரியுது, நேரில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிணறு இருக்குதுன்னு பார்த்துக்காங்க. பக்கத்துக்கு 40 அடி இருக்கும் ப்ரோ கிணறோட அகலம். அகலம் கூடு முட்டம், இவ்வளோ அகலம் தண்ணி நிற்கிது. மணிக்கணக்காக ஓடினா கூட கிணறு ஒடியாது. ஏன்னா பக்கத்தில் தான் ஏரி, அதனால ரோட்டை தாண்டுனா ஏரின்னு வச்சுக்காங்களே, அவ்வளோதான். இப்படியே ஓட்டி தென்னை மரம் சந்தெல்லாம் ஓட்டிட்டு இந்த ஒரு வால் இவ்வளோ ஓட இருக்குது, அந்த பைக் இருக்குது, அது வரல இருக்குது, ஓட்டிவிட்டால் வேலை முடிஞ்சுது. ஆனால் எப்படி சொல்கிறது, நோவோவுக்கு என்கிட்டக்கிற நோவோவுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 585 பார்த்துக்கிட்டிங்கன்னா மைலேஜ் பிரமாதமான மைலேஜ். ஏன்டக்கிற ஷெடியூல் கியரும் நல்ல மைலேஜ் ப்ரோ. மைலேஜ்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது, மைலேஜ்லாம் அருமையாக இருக்குது. இது எதுக்கு செட் ஆகாதுன்னா லோடிங்க்கே செட் ஆகாது. அதான் நம்ம 585ல் பேலர் ஓடிட்டு இது பேலர் கொஞ்சம் அமைய மாட்டேங்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, ஷெடியூல் கியரில் இல்லை, அதனால் ரிவர்ஸ் போகும்போது ஸ்லோவாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் நல்லா போகும், ஏன்னா அது ஷெடியூல் கியரு, அதனால் ஸ்பீடு நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஒவ்வொரு காட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் சந்தெல்லாம் ஓட்டாதப்பா, அது கடந்தான் கடந்துட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு காட்டுக்காரர் இப்போ பாரு அந்த அவுத்தில் ஒரு சொட்டை கிடக்குதுல்ல, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடணும். எனக்கு தென்னை மரத்தில் அடிப்படக்கூடாது, ஆனால் சுத்தமாக ஓட்டி கொடுக்கணும் அப்படின்னு தான் இங்கே இந்த தோப்புக்காரரை பொறுத்தவரையிலும் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு தோப்புக்காரரு வருஷம் கண்டா தென்னை மரம் 1700 ரூபாய்க்கு எங்கள் ஏரியா போகுது ப்ரோ. ஆனால் வருஷத்தில் ஒரு ஐட்டம் ஒரு 10,000 செலவு பண்ணி ஓட்டுறதுக்கு எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் மல்லாடுவாங்க. அது எதுக்கு ஓட்டிக்கிட்டு நான் மருந்து அடிக்கிறோம்பாங்க ஒரு கஸ்டமர் ஓட்டுவாங்க. நாங்களாம் யாரையுமே ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஓட்டுனா உங்களுடைய விருப்பம், ஓட்டலாம் உங்கள் காடு கிடக்குது, நம்மளது கத்தி தெரியாது. இதெல்லாம் இன்னொரு பார்ட்டின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான் ப்ரோ. எப்படி கரெக்டு தானே? ஓகேன்பா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தூக்காது ஓகே. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம், வேலை இருந்தாலும் பார்ப்போம். அவ்வளோதான். அதெல்லாம் முடிஞ்சுது. என்ன வரைக்கும் இருப்பீங்க கரை ஓட்டி விடுறதுக்கு? நீங்கள் என்ன வரைக்கும் இருப்பீங்க? 5 மணிக்கு போயிருவீங்களா? நான் வரேன், போயிட்டு 3 மணி 4 மணிக்கு வரேன். அது நாளைக்கு மழை வந்துருச்சுன்னா ஓட்ட முடியாது. இதெல்லாம் கரை இந்த வயல் ஓட்டில் எடுக்குது, இதெல்லாம் அப்படியே தண்ணி பாஞ்சிக்கும். அதுக்கெல்லாம் சும்மா அதே மாதிரி தானே, ஒரு வாய்க்கா போட்டு 4 பட்டம் அப்படியே நேரம் அதே மாதிரி தானே. ஓகே, நம்ம இன்னும் கரை ஓட்டினா வேலை முடிஞ்சிச்சு. ஏன்னா மழை வரங்காட்டி கரை ஓட்டினா தான் நம்ம இதில் கரை ஓட்ட முடியும், இல்லைன்னா கரை ஓட்ட முடியாது. ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து கரையை ஓட்டுவிட்டா வேலை முடிஞ்சிருந்தா. ஓகேண்ணா, நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர், மிஸ் யூ ஆல். கிளம்ப வேண்டியதான் பைக்கில்.